எம்ஜிஆருக்கு எத்தனை கட்டத்தில் தொல்லை கொடுத்தார்கள் தெரியுமா திமுகவினர்? எம்ஜிஆருக்கு கடைசி வரைக்கும் நம்ம ஆரம்பித்த நம்ம ஒரு வளர்ச்சிக்கு காரணமான ஒரு நல்ல கட்சியை நம்ம உடச்சிட்டோன்ற வருத்தம் எம்ஜிஆருக்கு இருந்துச்சு. திமுகவோட இணைக்கணும்னு எம்ஜிஆர் ஒரு வருஷம் திங்க் பண்ணிட்டு இருந்தார் ஆட்சிக்கு வந்த பிறகு தெரியுமா. ஆனால் அது நடக்காமலே போனதற்கு காரணம் அதிமுக தொண்டர்கள் மீது தொடுத்த அடக்குமுறைகள், வழக்குகள், அடிப்பாங்க. எவ்வளோ பேர் அடி வாங்கியிருக்காங்க தெரியுமா எளிமைக்காரங்க. அந்த திமுகன்னா இருக்கக்கூடிய கண்மூடித்தனமான வெறுப்பு அந்த தாக்குதல்களிலிருந்து வந்தது. நம்ம சைதை துரைசாமி போலீஸை வச்சு இந்த போலீஸை வச்சு எதிர்கட்சிக்காரங்க மேலே கேஸு போட்டு அடிக்கிறது, இதெல்லாம் முதல் தொடங்கி வைத்தது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம். அது மாதிரி அந்த அடக்குமுறைகள் எல்லாம் தாண்டி தாங்க நீங்கள் ஜெயிக்கணும். செல்வி ஜெயலலிதா முதல் முறையாக சட்டசபைக்கு எதிர்கட்சி தலைவராக போகிறாங்க. அந்த டைமில் சார் எம்எல்ஏக்கள் ஃபோனில் பேசினதை டேப் பண்ணியிருக்கீங்க, எம்எல்ஏக்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுறாங்க அப்படின்னு பேசுனதுக்கு தான் சார் அவங்கள முடியை பிடிச்சி இழுத்து, சாரியை பிடிச்சி இழுத்து அவங்க அன்றைக்கி போட்டாங்க சபதம், முதலமைச்சராக தான் நான் இங்கே வருவேன்னு. யாருமே ஈஸியாக அந்த பதவிக்கு வரலை. முதலமைச்சராக வரதுக்கும் அந்த பிரச்சனைக்கும் நடுவில் கன்சிஸ்டன்சி, விடாமுயற்சி, மன உளைச்சல், கடும் உழைப்பு, இந்த வெறி வேணும்.